This video is sponsored by EduQuest Digital Marketing Training Platform. The best platform to learn digital marketing is EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and Hi, மதன்குமார் ஃப்ரம் ரோட்டச்சி. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேபிஸ். ரேபிஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு நோய். அனிமல்ஸ் வந்து நமக்கு பரவக்கூடிய முக்கியமான நோய். அது ஸ்பெசிஃபிக்காக டாக் அண்ட் கேட்ஸ். டாக்ல மட்டும் பரவுமா அப்படின்னு கிடையாது. டாக், கேட், குரங்குகள், வவ்வால், நரி அந்த மாதிரி இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே பரவும். இப்போ வந்து நம்ம ஒரு ரேபிஸ் பைட் பண்ண டாக் கடிச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, கடிப்பட்ட இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50 to 20 மினிட்ஸ் வந்து ரன்னிங் டேப்பாட் நல்லா வாஷ் பண்ணணும். அப்படி மேக்ஸிமம் வாஷ் பண்ணாலே அந்த சலவால் இருக்கிற கிருமிகளை மேக்ஸிமம் வெளியே போயிடும். போட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி நம்ம வேக்சினேஷன் போட்டே ஆகணும். எப்போ படிச்சதுக்கு அப்புறம் வந்து எப்படி வேக்சின் போடணும்னா 0 டே 3, 7, 14, 20 இந்த டேஸில் 5 டோஸ் பக்கம் போட்டாகணும். இந்த போடும்போது ரேபிஸ் போய் வராமல் பாதுகாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம டாக் வந்து ரேபிஸ் போட்டாச்சு, வேக்சின் போட்டதுக்கப்புறம் அந்த டாக் நம்மளை பைட் பண்ணிடுச்சு, ஒரு இன்சிடென்ட் வந்துருச்சுன்னா கூட ரேபிஸ் வராதுன்னு சொல்ல முடியாது. அப்படி கடித்தாலும் ரேபிஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ரேபிஸ் போட்டாலும் நம்ம வேக்சினேஷன் பண்ணுறது பெஸ்ட் நமக்கு. இப்போ நான் ரேபிஸ் போட்டிருக்கேன், தெரிஞ்ச நாய் தான் இல்லை என் வீட்டு நாய் தான், அஜாக்கிரதை இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ரேபிஸ் போட்டு ஆகணும். இப்போ வந்து ஒரு ரேபிஸ் நம்ம வீட்டில் வெளியே டாக் விளையாட்டு இருக்கு, கொஞ்சம் விளையாடுறோம், லைட்டாக எச்சப்பட்டுருச்சு, அன்னைக்கு நம்ம கையில் ஊன் இருக்கும், அந்த ஊன் மூலியமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எவ்வளோ பெட்ரோல் பண்ணிக்கணுமோ ரேபிஸ் போட்டு நம்மளை பாதுகாத்துக்கொண்டு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஒரு வந்து ரேபிஸ்டாக நம்ம பைட் பண்ணிடுச்சு, கேட்டகரைஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1 அப்படின்னா டாக் நம்மளை லைட்டாக மைல்டு ஸ்க்ராட்ச் பண்ணுது, பிளட் பண்ணல, அது கேட்டகரி 1. கேட்டகரி 2 கடிக்குது, லைட்டாக ஊண்டாயிருக்கு, அவ்வளோ ப்ளீட் இல்லைன்னா கேட்டகரி 2.
கேட்டகரி 3னா நல்ல பெரிய ஊன் ப்ளஸ் ப்ளீடிங் இருந்துச்சுன்னா கேட்டகரி 3. அதிகமாக நம்ம கவனம் செலுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா கேட்டகரி 2, 1, 3ல் வந்து என்ன பண்ணால் இம்யூனோகுளோபின் அங்கே கொடுத்துருவோம். அந்த இம்யூனோகுளோபின் தரும்போது அதிகம் அங்கிருந்து வந்து நோய் ஸ்ப்ரெட்டாக மேக்ஸிமம் பாதுகாத்துக்கலாம். ப்ளஸ் நம்ம மற்ற இன்ஜெக்ஷன் வந்து நம்ம ஷோல்டரில் போடுவோம். இதை வந்து ஹியூமன் போடுறது அதே மாதிரி 0, 3, 7, 14, 20 டேஸில் நம்ம வந்து ரேபீஸ் வந்து வேக்சின் பண்ணிக்கணும். இப்போ ரேபீஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு புல்லட் ஷேப் வைரஸ் ராப்டோவைடு ஃபேமிலி, இதுதான் வந்து நம்ம ரேபீஸோட இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணாலும் இயர்லி வேக்சினேஷன் வந்து பண்ணி ஆகணும். இயர்லி வேக்சினேஷன் பண்ணதுக்கப்புறம் இயர்லி வேக்சினேஷன்னா நர்ஸுங்களோட வேக்சினை பண்ணிக்கணும். ப்ளஸ் நம்ம டாக்டரும் போட்டுக்கணும், டாக் கேர்ஸ் போட்டுக்கணும். அப்படி நம்ம போட்டாலுமே ஒரு டாக் பைட் பண்ணாலும் நம்ம இந்த மாதிரி 0, 3, 7, 14, 28 வேக்சின் பண்ணி ஆகணும். டாக் பைட் பண்ணாலும் நம்ம ரேபீஸ் வேக்சின் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ வந்து நம்ம கடிச்சிருச்சு அஜாக்கிரதையாக மட்டும் கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு சிம்டம் வரா வரைக்கும் தான் நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும். ஒன்ஸ் சிம்டம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம காப்பாற்ற முடியாது, நம்ம பெட்ஸையும் காப்பாற்ற முடியாது. ரேபிஸ் வேக்சினேஷன் எங்கே ஈஸியாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பெட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும், நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹியூமனுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் கடிச்ச அன்னைக்கு போய் கண்டு வேக்சின் பண்ணிக்கலாம், நம்ம பெட்ஸுக்கும் போட்டுக்கலாம். இது போடுறதுனால நமக்கும் சேஃப்ட்டு, நம்ம சார்ந்து இருக்கிற பெட்ஸுக்கும் சேஃப்டி. என்றைக்கு ரேபிஸில் மட்டும் அஜாக்கிரதை இருக்க வேண்டாம். ஒருவேளை நம்ம ரேபிஸ் வேக்சின் போட்டிருக்கோம், போடுறதுக்கு அப்புறம் இதை சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. மேக்ஸிமம் நம்ம மிதமே தான் சாப்பிட்லாம், இதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. பத்தி சாப்பிடணுங்க இருக்கவே தேவையில்லை, எப்பயும் போல் நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் பாதிப்பு எதுவும் வராது. எப்பயும் போல் நீங்கள் நார்மலாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம், ரேபிஸ் போட்டு ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.